டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் காலை எழுந்ததும் அப்பா அம்மா எழுப்பி விடுவார்கள், அல்லது ஓட்ட வீட்டில் சூரிய கதிர் வந்து எழுப்பி விடலாம், அல்லது நாங்களாக எண்ணியவாறு எல்லாம் வச்சு எழும்புவோம், அல்லது எங்களுக்கு ஒரு அவசர தேவை இருக்குது, காலையில் 9 மணிக்கு இன்டர்வியூ, வேலை போய் எழும்பி தயார்படுத்துவோம், அல்லது நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு என்ன 9 மணிக்கு வர சொன்னேன். இவ்வாறு ஒவ்வொரு வழிகளில் நாங்கள் எழும்பிக்கொள்கிறோம். ஆகவே சூரிய கதிர் ஓட்ட விட்டால் வந்து எரிப்பதனால் நாங்கள் எழும்புவது கஷ்ட நிலையை ஏற்றுக்கொள்கிறோம். இந்த பிள்ளைகளை எப்போ ஒரு புலமோதிரியான அப்பா அம்மா தட்டி அடித்து எழுப்புவது ஒரு விதம். நாங்கள் எல்லாம் வச்சு எழும்புவது எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் முயற்சி என்று சொல்லுவோம். தேவைகள் எங்களை எழும்ப தானாக தூண்டு கண்டால் நாங்கள் மனத்தில் பதிய வைக்கிறோம். நாளைக்கு இந்நேரம் சந்திக்க வேண்டியிருக்கு, நாளைக்கு இங்கே இன்டர்வியூ போயிருக்கு, நாளைக்கு இங்கே நிகழ்ச்சி இருக்குது. நாங்கள் இரவு படுக்க போய்க்க சிந்திச்சு படுப்பது அது ஆள் மனத்தில் பதிகிறது. அதனாலே அது உடல் நரம்பூக்கங்களால் காலையில் அந்த டைம் கோழி கூவைக்கு எழும்ப வைக்கும். அது நாம் எண்ணுவது நடக்குவது இப்படித்தான், எண்ணுவது நடக்குவது. ஆகவே இன்றைய சிந்தனையில் எட்டாத உயரத்தில் தான் இன்பம் இருக்கிறது என்று எண்ணி ஏங்குகிறான் முட்டாள். அதை தன் காலடியிலேயே கொட்டி கிடக்கிற என்பதை காண்கிறான் புத்திசாலி என்ற ஒரு தலைப்பில் ஜேம்ஸ் அடன்ஹூம் என்றவர் தெரிவிக்கிறார். அது முட்டாள் என்ன சிந்திக்கிறானா, எங்களோட மகிழ்ச்சி எல்லாம் சந்தோஷம் இன்பம் எல்லாம் எட்டாவது உயரத்தில் எனக்கு கிடைக்காத மாதிரி சிந்திக்கிறது முட்டாள். மகிழ்ச்சியோ இன்பமோ எல்லா வசதி வாய்ப்போ எல்லாமே எங்கிட்ட காலுக்குள்ளான் இருக்குன்னு சிந்திக்கிறவர் புத்திசாலி. இது வந்து ஜேம்ஸ் அடன்ஹூம் தெரிவித்திருக்க கருத்து. அதைத்தான் உங்கள் முன் இன்றைக்கு சிந்திக்க வைக்கும். அதாவது இன்பம் மகிழ்ச்சி எங்கே இருக்குது என்றால் எம்மிடமே இருக்குது என்பதை தான் இந்த தலைப்பு சொல்லும். வெளியில் போய் தேட தேவையில்லை. ஆகவே ஏன் இன்ப மகிழ்ச்சி எமக்கு கிடைக்கவில்லை? எமது செயற்பாடுகளில் முழுமை நிறைவு கிடைக்காமதான் காரணம். அதை சுலபமாக சுருக்கிக்கொள்ளலாம். ஆகவே எதனையும் திட்டமிட்டு ஒழுங்குமுறைப்படி செய்வதால் அதில் வெற்றி பெற முடியும். அவ்வாறு வெற்றி கிடைப்பதால் இன்பம் மகிழ்ச்சி கிடைக்கும். இது நான் அடிப்படை பாயிண்ட்ஸாக குறித்து போட்டு சொல்கிறேன். ஒரு மகிழ்ச்சி அல்ல இன்பம் அல்ல சந்தோஷம் என்ற வார்த்தைக்கு நாம் ஒன்றில் இறங்கி வெற்றி அடைவதனால் கிடைக்கிறது. அந்த புழுகம் என்று சொல்லுவோம். நல்ல புழுகமாக இருக்கிறார், எல்லாம் கிடைச்சிது அண்டு. ஆகவே அந்த நிலையை அடைகிறதுக்கு நாம் எவ்வாறு உழைக்கிறோம்? எட்டாப்பழம் புளிக்கும் வந்துட்டு விட்டுட்டு போகிறவருக்கு மாங்காய் கிடையாது, அல்லது நெல்லிக்காய் கிடையாது. யாரும் எங்கட கையில் தான் மாங்காய் நெல்லிக்காயும் கிடைக்கின்ற கல்லெறிஞ்சோ கட்டையறிஞ்சோ பிடுங்குறவருக்கு நெல்லிக்காய் கிடைக்குது, மாங்காய் கிடைக்கும். பள்ளிக்கூட பருவத்தில் நீங்கள் நினைப்பீங்களோ இல்லையா, இப்படி மாங்காய் பிடிச்ச நெல்லிக்காய் அப்படிங்கிறாங்க. அதே போன்று தான் எங்களோட வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி கிடைக்காது, இன்பம் கிடைக்காது, சந்தோஷம் கிடைக்காது நாங்கள் விலகுவதை விட்டுட்டு கல்லறிஞ்சு மாங்காய் பிடிங்கினாங்கள், தடியறிஞ்சு நெல்லிக்காய் உருவி பிடிங்கினாங்கள். அப்படி எங்களுக்கு கிடைக்கக்கூடியதையும் ஏதோ ஒரு முயற்சி எடுத்து அடையக்கூடும் என்றதான் இன்றைய தலைப்பு சிந்தனை. முட்டாள் என்ன செய்வான்? மாங்காய் உயரத்தில் இருக்க விட்டுட்டு போவோம்னுட்டு போயிடுது. புத்தியாளி என்ன செய்வான்? கையில் ஒரு தடியடு ஒரு கல்லடு எறிஞ்ச விழுத்து திண்டுனான்னு பார்ப்பான். அந்த முட்டாள்தனம் புத்திசாலித்தனத்தின் வேறுபாடு இவ்வளவுதான். முயற்சி எடுக்கிறவன் தன் கைக்கு எல்லாம் இருக்கண்டு வெற்றி பெறுகிறான். எட்டாப்பழம் புளிக்கும் பண்ணிட்டு 8 விலகி செல்கிறவர் முட்டாளாகின்றார். அவர் கிடைக்க வேண்டிய கிடைக்காம போகின்றார். அவை நாம் சிந்திக்கிற பவர், அது திங்கிங் பவர் எப்படி இருக்கோ அதில் தான் வெற்றி தீர்மானிக்கப்படுது. அப்போ
அதைத்தான் நாங்கள் கிடைக்காது என்று ஒதுங்கிறது முட்டாள்தான். கிடைக்கும் என்று சும்மா கிடைக்குமா? முயற்சி எடுத்துத்தான் ஆகணும். ஏற முடியலைன்னா ஏணி வச்சேரு, அல்லது கைத்து எறிஞ்சு போய் கைத்தால் தூங்கி கொண்டு வருங்க. ஏதோ வழியை தேடும். ஒரு வழி முடங்கினால் 6-7 வழியில் பல வழிகள் இருக்கு. ஆனால் முயற்சி எடுத்தவன் தான் வெற்றியாளன் ஆகிறான் என்ற எண்ணக்கருவில் சொல்லிங்க. செய்யும் தொழில் இன்பம் மகிழ்ச்சி அடைவதுப்படி நேர்மையாக நம்பிக்கையாக உடனுக்குடன் குறித்த வேலையை முடித்து கொடுத்தா செய்யும் தொழிலில் வேலை மகிழ்ச்சியாக இருக்கும். அவை இன்பம் தரும் மகிழ்ச்சி தரும் உறவுகளை பண்ணுவது அப்படின்ற ஒருவர் விருப்பத்துக்கு ஒருவர் இணங்கி போவது, உடன்பட்டு போகாத சந்தோஷமான ஃப்ரெண்ட்ஷிப்பை பண்ணலாம், உறவுகளை பண்ணலாம். அதே போன்று இன்பம் மகிழ்ச்சி எட்டாக்கணி என்றால் எங்கிட்ட கையில் ஒன்றும் இருக்கா. உதாரணம், வாழ்க்கையில் இன்பம் பெறுவது எப்படி என்றால், மகிழ்ச்சி அடைவது எப்படி என்றால், வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கடன் வேண்டாமல், எதுக்கும் கடன் வேண்டக்கூடாது, பிறர்கிட்ட உதவி பெறக்கூடாது, பிறரில் தங்கி இருக்கக்கூடாது. இந்த மூன்றும் தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைகிறதுக்கான வழி. இந்த மூன்றையும் கவனிக்க தவறுனா புத்திசாலி இல்லை. கடனை வேண்டினேன்னு உதவி பண்ணேன்னு நாங்கள் மற்ற கடமைப்பட்டு தானே இருக்கோம். அது திருப்பி கொடுக்க வேண்டிய எண்ணத்தில் மனமே புழுங்கி கொண்டாண்டு இருக்கு. எங்கே மகிழ்ச்சி வரப்போகுது? இது எந்த காசு, இது எந்த சொத்து, நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். அவ்வாறு நாங்கள் சிந்தித்தால் மகிழ்ச்சி தானாகவே வரும். ஆகவே புத்திசாலித்தனம் என்பது எங்களோட கையில் இருக்கிறத வச்சுக்கொண்டு திறம்பட கையாள தெரிந்திருப்பது தான் புத்திசாலித்தனம். கையில் எல்லாம் இருக்குது, அது திறம்பட கையாள தெரியாட்டி முட்டாள்தனம். ஆகவே உங்கள் சிந்தனை பொழுதாக இன்றைய நாள் அமைய வேண்டும். ஆகவே மகிழ்ச்சியோ இன்பமோ சந்தோஷமோ எட்டாக்கனி என்று விட்டுட்டு போகாமல் மகிழ்ச்சியோ இன்பமோ சந்தோஷமோ எங்கள்கிட்ட கைக்குள்ளே இருக்குண்டு. நாங்கள் பள்ளிக்கூட காலத்தில் மாங்காய் உயரத்தில் இருக்குது, நெல்லிக்காய் உயரத்தில் இருக்குன்னு விட்டுட்டு போன நண்பர்களை விட நாங்கள் தடியால் எறிஞ்சோ இல்லை கல்லால் எறிஞ்சோ மாங்காய் பிடுங்கி தின்ற மாதிரி, நெல்லிக்காய் பிடுங்கி தின்ற மாதிரி பள்ளிக்கூட காலத்தில் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு முயற்சி செய்தால் வாழ்க்கையில் தேவையான எல்லாம் கிடைக்கும். அவ்வாறே மகிழ்ச்சி இன்பம் சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும் என்று எங்களோட முயற்சிகளை திட்டமிட்டு தயார்படுத்தி செய்தோம் என்றால் அனைத்தும் கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு.